வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. எதற்காக வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, தொடர்ச்சியாக அதிக நாட்கள் பிரதமராக இருந்தவர் அப்படிங்கிற ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது நேருடைய ரெக்கார்டை இவர் பீட் பண்ணியிருக்காரு. Congratulations to Sri Narendra Modi ji on becoming India's longest continuously serving elected Prime Minister. அதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து அதிக நாட்கள் பிரதமராக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு சாதனையை நரேந்திர மோடி பண்ணியிருக்காரு. ஒரு in a diverse democracy like ours, sustained public trust is a significant feat. நம்மள மாதிரியான ஒரு வேறுபட்ட மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தில் தொடர்ந்து மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது என்பது ஒரு ரேர் ஒரு அரிய விஷயம். அதை நீங்க சாதிச்சிருக்கீங்க. மே அவர் கலெக்டிவ் ஃபோக்கஸ் ரிமைன்ஸ் ஆன் இந்தியாஸ் ப்ராக்ரஸ் அண்ட் த வெல்ஃபேர் ஆஃப் அவர் ஃபெல்லோ சிட்டிசன்ஸ். அதான் நம்முடைய நோக்கம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய சக இந்தியர்களுடைய வளர்ச்சிக்குமானதாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் வாழ்த்தியிருக்காரு. கமல்ஹாசன் வாழ்த்தினது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், அதே மாதிரி இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாஹூ இவங்கெல்லாமும் அவரை வாழ்த்திருக்காங்க இந்த ஒரு ஃபீட்டுக்காக. மோடிஜி எந்த ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காருன்னா, ஏற்கனவே ஜவஹர்லால் நேருடைய ரெக்கார்டு 4398 நாட்கள் தொடர்ச்சியா பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா 3 டேர்ம் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாரு. அதாவது 4399 நாள் கன்சிக்யூட்டிவா. ஸோ உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தலைவர்கள் வாழ்த்துறாங்க. உலகநாயகன் கமல்ஹாசனும் வாழ்த்துறாரு. நேற்றைக்கு மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் உலகநாயகனை பத்தி ஒன்று சொல்லியிருக்காரு. நான் உதவி இயக்குனராக இருந்தபோது கமல் உதவி நடன இயக்கராக இருந்தாரு. தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட நான் நடந்து போனா எல்லாரையும் என்னை திரும்பி பார்க்கணும், அப்பதான் நான் சென்னைக்கு வருவேன் அப்படின்னு கமல் என்கிட்ட சொன்னாரு. நான் இப்ப என்னை யாருமே திரும்பி பார்க்கல. குழந்தை நட்சத்திரமா இருந்தப்ப நான் பாப்புலரா இருந்தேன். ஒரு 2 கட்டம் வயசு வந்ததுக்கு அப்புறம் என்னை யாருமே திரும்பி பார்க்கல அப்படிங்கிற ஒரு காலகட்டமா இருக்கு. நான் பாருங்க, நான் நடந்து வந்தா எல்லாம் திரும்பி பார்க்குற லெவலுக்கு பாப்புலர் ஆவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருந்தாரு. அதை என்கிட்ட சொன்னாரு. அந்த வைராக்கியம் எனக்குள்ளையும் தொத்திக்கிச்சு. அதனாலதான் நானும் கடுமையா உழைச்சேன். நம்மளை எல்லாம் திரும்பி பார்க்கணும். யாரு பாரதி ராஜா அப்படின்னா தெரியணும் எல்லாருக்கும் அப்படின்னு கமல் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்தாரு அப்படின்னு ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு. அதே நேரம் அந்த காலகட்டத்தில எல்லாம் ஆனந்த விகடன்ல மார்க் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 16 வயது நிலைக்கு எவ்வளவு மார்க் போட்டிருந்தாங்க? 100க்கு 70 மார்க். அதுதான் இதுவரையே போட்டதுலேயே ஹையஸ்ட். 100க்கு 62 மார்க். அதுதான் இதுவரையே போட்டதுலேயே ஹையஸ்ட். அதுல டைரக்ஷன் பாரதி ராஜாக்கு 70 மார்க். நடிப்பு கமல்ஹாசன் வெரி குட் 90 மார்க். ஸ்ரீதேவிக்கு 60 மார்க். ரஜினிகாந்துக்கு 50, மற்றவர்கள் 40. கதை பாரதி ராஜா 35 மார்க். திரைக்கதை பாரதி ராஜா 75 மார்க். வசனம் கலைமணி 60 மார்க். இசை இளையராஜா 65 மார்க். நடனம் சலீம் 15 மார்க். கேமரா நிவாஸ் 65 மார்க். எடிட்டிங் பாஸ்கர் 50 மார்க். தயாரிப்பு இசை ராஜகண்ணு 40. மொத்தமா 535 மார்க். வண்ணத்துக்காக போனஸ், காவிய நயம் கொண்ட முடிவுக்காக போனஸ்ன்னு சொல்லி +40 +50, 1000க்கு 625 அப்படின்னா 100க்கு 62 மார்க் போட்டு நம்பர் 1. இதுல பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு 90 மார்க் போட்டிருப்பாங்க. மற்றவர்கள் யாருமே 60 50 இப்படிதான் வாங்கியிருப்பாங்க. ரஜினிகாந்த் எல்லாம் 100க்கு 50 தான் வாங்கியிருக்காரு. ஸ்ரீதேவி 60 தான். ஸோ அப்ப கமலோடைய நடிப்புங்கிறது ஒரு வேற ஒரு லீக்ல இருந்திருக்கு. அதை கரெக்டா பாரதி ராஜா புடிச்சுக்கிட்டாரு. இவரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு அவங்க 4 படங்கள் தான் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கைதியின் டைரி கிளைமாக்ஸோடைய 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்னு ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் நான் உன்னை வச்சு எடுக்க போற கடைசி ஷாட்டு, இதுக்கப்புறம் நான் உன்னோட ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு கமல் கிட்ட சொன்னாராம். கமலும் அதை பத்தி இது பண்ணல. கமல் பாலச்சந்தரோடையும் பிரச்சனை ஆயிடுச்சு, உன்னால் முடியும் தம்பியோட. அதாவது இதனால பாரதி ராஜாக்கும் பாலச்சந்தருக்கும் தான் நஷ்டம் ஏற்பட்டது. ஏன்னா அழகன் மாதிரியான படங்கள் கமல் நடிச்சிருந்தா வெற்றி படம் ஆயிருக்கும். அதை மம்முட்டி வச்சு எடுத்தாரு கமலோட சண்டைங்கிறதுனால. பாரதி ராஜாவும் இன்னும் சில நல்ல படங்களை கொடுத்துருக்க முடியும். முதல் மரியாதைக்கு அப்புறம் அவர் ரொம்ப ரேரா தான் நல்ல படம் கொடுத்தாரு. அந்த ஒரு லீன் பேட்சை அவருக்கு போயிருக்க வேண்டாம் கமலோட சண்டை போடாம இருந்திருந்தா. உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்,
வயதுங்கிறது வந்து ஒரு வெறும் நம்பர் தான், அதனால அது ஒரு தடை கிடையாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா 2 மாபெரும் இயக்குனர்கள், 94 வயசு ஒருத்தருக்கு, 79 வயசு ஒருத்தருக்கு. 94 வயசு நம்முடைய சிங்கீதம் சீனிவாச ராவ், 79 வயசு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஜூன் 12ஆம் தேதி, ஜூன் 11 வந்து சிங்கீதம் சீனிவாச ராவ் உடைய மியூசிக்கல் ஃபேண்டசி. அதே மாதிரி ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட சைஃபை ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 படங்கள். ஒன்று வந்து சிங்கீதம்ங்கிறது கம்ப்ளீட்டா டயலாகே கிடையாது, படம் ஃபுல்லா பாட்டு தான். 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா பாட்டு மூலமா தான் பேசிப்பாங்க. ஸோ அந்த படத்தோட பேரே கீதம். சிங்குன்னா பாட்டு, கீதம்னாலும் பாடல் தான். சிங்குன்னா பாடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சிங் அப்படின்னா பாடு, கீதம்னா பாடல். ஸோ பாடல் பாடுன்னு சொல்லலாம், அப்படி ஒரு மீனிங்கை நம்ம எடுத்துக்கலாம். அவருடைய பேர் சிங்கீதத்தையே பிரித்து வச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஜூன் 12 வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்குடைய டிஸ்க்ளோசர் டே. இது வந்து ஒரு சைஃபை. இது வந்து அவருடைய கதையை வந்து படமாக்குறாங்க. அவர் டைரக்ட் பண்ணல, அவரோட கதை கொடுத்துருக்காரு. ஸோ 2 பேரும் எவ்வளவு படங்களுக்கு வேலை பார்த்துருக்காங்க. நம்ம ஸ்பீல்பர்க்கை பொறுத்தவரை ஏகப்பட்ட டிவி சீரீஸ், வெப் சீரிஸ், ஏகப்பட்டதை ஒர்க் பண்ணியிருக்காரு, டாக்குமெண்ட்ரின்னு. அப்படியும் அவர் தாகம் தனியாம இந்த படத்துக்கு கதையை கொடுத்துருக்காரு. நம்முடைய சிங்கீதம் சீனிவாச ராவ் இவ்வளோ வருடம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் 94 வயசுல ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதுவும் மியூசிக்கல். இந்த காலகட்டத்தில் 2026 கம்ப்ளீட்டா மியூசிக்கல். அது படம் எப்படி மக்கள் ரிசீவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த படம் வெற்றி படமா அமையணுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். அதான் உலகநாயகனும் வாழ்த்தி இருந்தாரு. பார்ப்போம் இந்த 2 படத்துடைய ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கிரேசி மோகன், நேற்றைக்கு 10ஆம் தேதி அவருடைய நினைவு நாள். அது வந்து நமக்கு வந்து 11 ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நமக்கு 11ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. தவறவும் நேற்று நம்ம பாரதி ராஜாவுடைய நியூஸ் தான் ஃபுல்லா எல்லா பக்கமும் இருந்ததுனால நம்ம அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸோ கிரேசி மோகன்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வலிமையான உலகநாயகனுக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் அப்படின்னா அது மிகையாகாது. ஸோ அப்படி வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ஒரு சகோதரராகவே இருந்தவர். கமல் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும், அது வந்து சாக்லேட் கிருஷ்ணா வந்து 100வது ஷோ, 200வது ஷோ, 500, 1000, 2000 எவ்வளோ எந்த ஷோவாக இருந்தாலும் அவர் கமலை தான் சீஃப் கெஸ்டாக கூப்பிடுவார். அவர் மறைந்த பிறகும், மறைந்த போது கூட போனதும் சரி, மறைந்த பிறகு அந்த ட்ரூப்பை வந்து தொடர்ந்து நடத்துங்கன்னு சொல்லும் பொழுதும் சரி, அவங்களுடைய டிக்கெட் இதை வந்து ஒரு பிஆர்ஓ மாதிரி அதை ஆரம்பிச்சு வச்சதும் சரி, கமல் வந்து அந்த அளவு கிரேசி மோகன்னா அவ்வளவு அவருக்கு 2 பேருக்கும் பிடிக்கும். அவங்க 2 பேரும் அவ்வளவு சாதாரணமா பேசிக்கிட்டே ஒரு கதையை உருவாக்கிடுவாங்க. கமல் சார் வந்து பாண்டிச்சேரி போனோம். பாண்டிச்சேரி போகும்பொழுதே அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள அவ்வை சண்முகியுடைய ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இவர் டயலாக் மட்டும் எழுதணும், அதையும் அவர் எழுதி முடிச்சிட்டாரு. அவ்வளவு குயிக்கா 2 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க. கமல் வந்து இவரை பார்த்தோன்னே சத்யா படத்துடைய ஷூட்டிங்ல தான் இவரை மீட் பண்ணியிருக்காரு. நீங்க வந்து வேலையை விட்டுட்டு வாங்கங்கிறப்ப, அபூர்வ சகோதரர்கள்னு நான் ஒரு படம் எடுக்க போறேன், அதுக்கு நீங்க வந்து டயலாக் எழுதுங்கன்னு சொல்லும் பொழுது அதுதான் முதல்ல எழுத ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மற்ற படங்கள்லாம் வரிசையா, அதாவது கிரேசி மோகனுக்காகவே கமல் வந்து வருஷத்துக்கு ஒரு காமெடி படம் பண்ண ஆரம்பிச்சாரு. அது வந்து மைக்கேல் மதன காமராஜனா இருக்கட்டும், அது தெனாலியா இருக்கட்டும், அவ்வை சண்முகியா இருக்கட்டும், சதி லீலாவதியா இருக்கட்டும், மகளிர் மட்டுமா இருக்கட்டும், மும்பை எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா படங்களும், அதாவது அவர் ஒர்க் பண்ணாத படத்துல கூட அவருடைய பங்களிப்பு இருக்கும். தசாவதாரமா இருக்கட்டும், எந்த படமா இருந்தாலும், இந்தியனா இருக்கட்டும், அதுல அவருடைய பங்களிப்பு எங்கேயாவது இருக்கும். அது தெரியும் லைட்டா நமக்கு. ஸோ அந்த அளவு நட்பு. அவர் என்ன எழுதினாலும் கமல் சார்ட்ட காமிப்பாரு. அவர் ஒரு கவிதை எழுதினாலும் சரி, ஒரு புது நாடகம் போட்டாலும் சரி, எதா இருந்தாலும் அவர் வந்து கமல் சார்ட்ட காமிப்பாரு. அந்த அளவு பாண்டிங் இருந்தது. அவர் போனது வந்து நமக்கு பஞ்சதந்திரம் மாதிரியான ஒரு நல்ல காமெடி படம், மைக்கேல் மதன காமராஜன் மாதிரியான காமெடி படங்கள் நமக்கு மிஸ் ஆகுது. நம்ம கிரேசி மோகன் போனது வந்து கமலுடைய ஒரு ஜானர் மிஸ் ஆச்சு. விக்ரம் ஹிட்டுக்கு அப்புறம் பெரிய படங்கள் தான் பண்ண முடியுங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். கமலுடைய வியாபாரம், ஓடிடி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கமல் சின்ன படங்கள் பண்ண முடியாது, அவர் பண்ண பெரிய படங்கள் தான் பண்ண முடியுங்கிறதும் ஒரு சிக்கல். ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டம், இந்த வியாபாரம், இந்த டிஜிட்டலு, சேட்டலைட்டு, இந்த அவங்க சொல்லக்கூடிய சில கண்டிஷன்ஸ்லாம் சேர்ந்து இப்படி மாத்திருச்சு. கிரேசி மோகன் அவர்களை we fondly remembering கிரேசி மோகன்.